வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. நம்ம பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் ஆன்சர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எல்லா டாப்பிக்லேருந்து நம்ம கலவையாக கொஷின் ஆன்சர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சேர்த்து. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த வகையில் இது 4வது பகுதி. இது பார்த்திங்கன்னா பார்ட் 4. இது சம்மந்தமாக நம்ம நிறைய கேள்விகளை படிக்கலாம். சரிங்களா? பார்ட் 4 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமத்திய ரேகையில் கடல் மட்டத்தின் சராசரி வெப்பநிலை அளவு. பூமத்திய ரேகையில் கடல் மட்டத்தின் சராசரி வெப்பநிலை அளவு பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸ். இது எங்கேனா பூமத்திய ரேகை பகுதியில். அடுத்த கேள்வி, இந்திய காலநிலையின் கோஃபட் வகைப்பாட்டின் அடிப்படையில் உத்தரகாண்ட் எந்த காலநிலை பிரதேசத்தின் கீழ் வருகிறது? இந்திய காலநிலையின் கோப்பன் வகைப்பாட்டின் அடிப்படையில் உத்தரகாண்ட் எந்த காலநிலை பிரதேசத்தின் அடிப்படையில் வருகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா துருவ வகை, போலார் டைப். ஆன்சர் பார்த்திங்கன்னா துருவ வகை, போலார் டைப். ஏன்னா இங்கே அதிக பனி காணப்படும், அதனால் இது துருவ வகை டைப். அந்த வகையான காலநிலையின் அடிப்படையில் இந்த உத்தராகண்ட் பகுதி வருகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் 90% மொத்த தங்கம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் 90% தங்கம் உற்பத்தியில் பங்களிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. அடுத்த கேள்வி, இந்திய அரசாங்கத்தால் பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசாங்கத்தால் பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1985. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. அடுத்த கேள்வி, அதிகப்படியான சுனாமி அலைகள் பதிவு செய்யப்பட்ட பிரதேசம். அதிகப்படியான சுனாமி அலைகள் பதிவு செய்யப்பட்ட பிரதேசம்னு பார்த்திங்கன்னா ஆசியா பசிபிக் பிரதேசம். ஆசியா பசிபிக் பிரதேசத்தில் அதிகப்படியான சுனாமி அலைகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் தீபகற்ப பிரதேசத்தில் உள்ள மிக உயர்ந்த சிகரத்தின் அந்த உயரம் பார்த்திங்கன்னா 2695 மீட்டர். தீபகற்ப பிரதேசத்தில் கேட்டிருக்கு பார்த்திங்கன்னா தீபகற்ப பிரதேசத்தில் காணப்படும் மிக உயர்ந்த சிகரத்தின் அளவு பார்த்திங்கன்னா 2695 மீட்டர். இது என்ன சிகரம்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி, மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம். இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளா. ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இந்தியா எதன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் இந்தியா எதன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. அடுத்த கேள்வி, பூமி மேலோடு மற்றும் மேலோடு வடிவங்களுக்கு கீழே உள்ள மேல்புறத்தின் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா லித்தோஸ்பியர், நிலக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பூமி மேலோடுக்கு கீழே உள்ள மேல்புறத்தின் இந்த பகுதி அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிலக்கோளம் அல்லது லித்தோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது.
நிலக்கோளத்துக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். அடுத்த கேள்வி, வளிமண்டலத்தில் கலந்துள்ள வாயுக்களில் நைட்ரஜன் வாயுவின் சதவீதம். வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயுவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78.08%. 78.08% நைட்ரஜன் தான் அதிக அளவில் காணப்படும். அடுத்த கேள்வி, இந்திய ரயில்வே எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய ரயில்வே டேஷ் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853. இந்தியாவின் திட்டக்குழு ஆணையம் டேஷ் ஆண்டில் வேளாண் பருவம் திட்டமிடுதல் என்ற திட்டத்தை துவக்கியது? 1988. இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா திட்டக்குழு வேளாண் பருவ திட்டமிடுதல் திட்டத்தை தொடங்கியது 1988. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த 2 மாநிலங்கள் தொழில்துறை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன? தமிழ்நாட்டில் எந்த 2 மாவட்டங்கள் தொழில்துறை நகரங்களின் கீழ் வருகின்றன? என்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மற்றும் சேலம். தருமபுரி மற்றும் சேலம். சேலம் கோயம்புத்தூர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேலம் கோயம்புத்தூர். சேலம் கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் உலகின் 172 நாடுகளில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது. மனித மேம்பாட்டு குறியீட்டின்படி 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்தியா பார்த்தீங்கன்னா 134வது இடத்தில் உள்ளது. 134வது இடத்தில் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, நவம்பர் 1975 முதல் டேஷ் இமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியினர் பகுதியாக குறிக்கப்பட்டு அந்த பகுதியின் கீழ் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பார்மோர். நவம்பர் 1975 முதல் பார்மோர் பகுதி இமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியினர் பகுதியாக குறிக்கப்பட்டது. பார்மோர் இது இமாச்சல பிரதேசத்தில் காணப்படுகிற ஒரு பழங்குடியினர் பகுதி. கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் எந்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1983. ரொம்ப முக்கியமானது 1983. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் செஸ், இதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் எங்கு அமைக்கப்பட்டது? முதலில் இந்தியாவில் முதல் செஸ் எங்கு அமைக்கப்பட்டது? காண்ட்லாவில் அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, காண்ட்லாவில் அமைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, எந்த 5ஆண்டு திட்டம் காட்கில் யோஜனா என்று அறியப்படுகிறது? எந்த 5ஆண்டு திட்டம் காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது? 3வது 5ஆண்டு திட்டம். 3வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி, ஆந்திராவில் எந்த வகை மைக்கா காணப்படுகிறது? ஆந்திராவில் எந்த வகை மைக்கா காணப்படுகிறது? பெக்மடைட். பெக்மடைட் இந்த வகை மைக்கா ஆந்திராவில் பெருமளவில் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில். இந்தியாவில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிமுகம் செய்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. மதுராந்தகம் பெரிய ஏரியை கட்டியவர் யார்?
மதுராந்தகத்தில் காணப்படுகிற அந்த பெரிய ஏரியை கட்டியவர் பார்த்தீங்கன்னா உத்தம சோழன். உத்தம சோழன். 1565 தலைக்கோட்டை போருக்கு பின் விஜயநகர பேரரசின் தலைநகரம் எங்கு மாற்றப்பட்டது? விஜயநகர பேரரசின் தலைநகரம் பார்த்திங்கன்னா பெனுகொண்டாவிற்கு மாற்றப்பட்டது. அந்த தலைக்கோட்டை போருக்கு பிறகு விஜயநகர பேரரசு சற்று வீழ்ச்சியுறுது. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜயநகர்லேருந்து அந்த பேரரசின் தலைநகரை எங்கே மாற்றுறாங்கன்னா பெனுகொண்டாவுக்கு மாற்றுறாங்க. மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் முடிவுக்கு வந்தது? மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் முடிவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்த கேள்வி, விஜயநகர காலத்தில் கவர்னர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர். விஜயநகர அரசு காலத்தில் கவர்னர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர். நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஒரு இனிப்பான கத்தி என்று ஒப்பிட்டு கூறியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை இனிப்பான கத்தி என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி, பூனா சர்வாஜனிக் சபையை ஏற்படுத்தியவர் யார்? ஜி.வி. ஜோஷி. பூனா சர்வாஜனிக் சபையை ஏற்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா ஜி.வி. ஜோஷி. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு புரொட்டஸ்டன்ட் மிஷன் தஞ்சாவூரில் முதல் பள்ளிக்கூடத்தை தொடங்கியது? எந்த ஆண்டு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் தஞ்சாவூரில் முதல் பள்ளிக்கூடத்தை தொடங்கினர்? 1727. 1727. அடுத்த கேள்வி, இல்பர்ட் மசோதா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இல்பர்ட் மசோதா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? February 2, 1883. 1883. அடுத்த கேள்வி, விஜயநகர மன்னன் இரண்டாம் தேவராயர் டேஸ் பட்டம் ஏற்றுக்கொண்டார்? கஜபதிகாரா. விஜயநகர மன்னன் இரண்டாம் தேவராயர் கஜபதிகாரா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்த கேள்வி, எந்த ஆங்கிலேய தளபதி 1806 நடைபெற்ற பேலூர் கழகத்தை அடக்கினார்? எந்த ஆங்கிலேய தளபதி 1806 நடைபெற்ற வேலூர் கழகத்தை அடக்கினார்? கர்னல் கில்லஸ்பி. கர்னல் கில்லஸ்பியால் இந்த வேலூர் கழகம் முற்றிலுமாக அடக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பிற்கால சோழர் காலத்தில் கோவில்களில் நடனமாடிய பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிற்கால சோழர் காலத்தில் கோவில்களில் நடமாடிய பெண்கள் தலைச்சேரி பெண்டுகள் என்று அழைக்கப்பட்டனர். தலைச்சேரி பெண்டுகள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு பூரண சுவராஜ்யம் பற்றி அறிவித்தார்? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு பூரண சுயராஜ்யம் பற்றி தெரிவித்தார்? லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சோழர் காலத்தில் சித்திரமேனி பெரிய நாட்டார் என்பது டேஸ் ஒரு விவசாய அமைப்பு. சோழர் காலத்தில் சித்திரமேனி பெரிய நாட்டார் என்பது ஒரு விவசாயம் சார்ந்த அமைப்பு. அடுத்த கேள்வி, சென்னை மாகாணத்தில் ராயத்து வரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தாமஸ் முன்ரோ. சென்னை மாகாணத்தில் ராயத்து வரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்ரோ. அடுத்த கேள்வி, முகமது யூசப் கான் பிரபலமாக எவ்வாறு அழைக்கப்பட்டார்? முகமது யூசப் கான் பிரபலமாக எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வாரன் கேஸ்டிங்ஸ் பிரபு. வாரன் கேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்த கேள்வி,
கொடுக்கப்பட்டவற்றில் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். அடுத்த கேள்வி, காஞ்சி வைகுண்ட பெருமாளை கட்டி அந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சியில் காணப்படும் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் நந்திவர்மன். நந்திவர்மன். அடுத்த கேள்வி, மலையடிக்குறிச்சியில் எந்த பாண்டிய மன்னன் குடைவரை கோயிலை நிறுவினார்? மலையடிக்குறிச்சியில் எந்த பாண்டிய மன்னன் குடைவரை கோயிலை நிறுவினான்? மாறன் சேந்தன். மாறன் சேந்தன். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட முதல் பாறை ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட முதல் பாறை ஓவியம் பார்த்திங்கன்னா மல்லப்பாடியில் அமைந்துள்ளது. எங்கு அமைந்துள்ளது? மல்லப்பாடியில் அமைந்துள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.